வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5இல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின் வருவனவற்றிற்கு வரைபடம் வரைக. நம்ம கிராஃப் வரையணும். இங்கே ஒரு 6 சார்பு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம கிராஃப் வரைவோம். சரியா? கிராஃப் வரையணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் வேணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் இதில் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஒய் ஈக்குவல் டு 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸோட மதிப்பு நம்மளா எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா -4 -3 0 +3 4ன்னு எடுத்துக்கலாமா? நம்மளா எடுத்துக்கிறதா. நீங்கள் என்னன்னாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரியா? இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு நம்பர் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? முதல்ல எக்ஸுக்கு பதிலாக -4 பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிட போகிறோம்? -4 பிரதியிட போகிறோம். அப்போ பாருங்கள், y ஈக்குவல் டு 16 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக -4 அடுக்கு 2 ஈக்குவல் டு 16. இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். -4 ஸ்கொயர் பண்ணால் +16 ஆயிரும். இந்த மைனஸ் அப்படியே வந்துருச்சு. -4 ஸ்கொயர் +16. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 0. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது? -4, ஒய்யோட மதிப்பு 0. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக -3 பிரதியிட போகிறோம். பிரதியிடுங்க. ஒய் ஈக்குவல் டு 16 அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக -3 அடுக்கு 2 ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்கள், 16 அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும். -3 ஸ்கொயர்னா -3 பெருக்கல் -3 +9. அப்போ 16ல் 9 கழிச்சா 7. அப்போது எக்ஸோட மதிப்பு -3னா ஒய்யோட மதிப்பு 7. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதில் தான் ஒய் ஈக்குவல் டு 16, எக்ஸுக்கு பதிலாக 0 ஸ்கொயர். 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 16லேருந்து 0 கழிச்சு என்ன வரும்? 16 தான் வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 0 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 16. அதுக்கு அடுத்தது எக்ஸ் வந்து 3ன்னு கொடுக்க போகிறோம். பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 3. அப்போ ஒய் ஈக்குவல் டு 16 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 3 அடுக்கு 2 ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்கள், 16 மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9. 16ல் 9 கழிச்சா 7. அப்போது எக்ஸோட மதிப்பு 3னா ஒய்யோட மதிப்பு 7. கடைசியாக எக்ஸ் வந்து 4 பிரதியிடுவோமா? 4 பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு 16 அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிட போகிறோம்? 4 அந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். 16 மைனஸ் 4 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 0. 4 ஸ்கொயர்னா 16. 16 மைனஸ் 16 0 வந்துடும். அப்போ பாருங்கள், இங்கே 0. இப்போ பாருங்கள், நம்ம புள்ளிகளை குறிக்க போகிறோம். புள்ளிகள் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு 5 புள்ளிகள் கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே நமக்கு போதுமானது. வேணால் புள்ளிகள் இங்கே எழுதினாலும் நீங்கள் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. புள்ளிகள் என்னென்ன புள்ளி? முதல் புள்ளி -4, 0. -4, 0. அதுக்கு அடுத்தது -3, 7. அதுக்கு அடுத்தது 0, 16. அதுக்கு அடுத்தது 3, 7. அதுக்கு அடுத்தது 4, 0. இந்த புள்ளிகள்லாம் குறிக்கலாமா? பாருங்கள், இந்த இடத்துல நான் கிராஃப் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அளவுகள்லாம் குறிச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், முதல் புள்ளி குறிக்கலாமா? முதல் புள்ளி என்ன புள்ளி? -4, 0. அப்போ எக்ஸ் ஹெச்சில் இதான் எக்ஸ் ஹெச்சு, இந்த பக்கம் எக்ஸ் டேஷு, மேலே வந்து ஒய் ஹெச்சு, இது ஒய் ஹெச்சு, இது ஒய் டேஷ். -4, 0. அப்போ எக்ஸில் -4, ஒய்யில் 0. இதான் இந்த புள்ளி தான் -4, 0. ரெண்டாவது புள்ளி என்ன? -3, 7. பாருங்கள், எக்ஸ் ஹெச்சில் -3, ஒய் ஹெச்சில் 7. எங்கே வரும்? இந்த 6க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். இதான் என்னது? -3, 7. அதுக்கு அடுத்த புள்ளி பாருங்கள், 0, 16. எதில் 0? எக்ஸில் 0, ஒய்யில் 16. இங்கே டாப்பில் இருக்குது பாருங்கள். இதான் என்னது? 0, 16. அதுக்கு அடுத்த புள்ளி என்ன? 3, 7. எக்ஸ் ஹெச்சில் 3, ஒய் ஹெச்சில் 7. எங்கே வரும் பாருங்கள்? 7 எங்கே இருக்குது? 6க்கும் 8க்கும் நடுவில். 6க்கும் 8க்கும் நடுவில். இதான் என்னது? 3, 7. அடுத்த புள்ளி கடைசி புள்ளி 4, 0. இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் 4, 0. இப்போது இந்த 5 புள்ளியும் நம்ம இணைக்க போகிறோம். இணைச்சிடலாமா? பாருங்கள், கரெக்டாக இணைங்க. இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம், அப்படியே போக வேண்டியதான். நல்லா ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸ்கேலை யூஸ் பண்ணாமல் அப்படியே இது பண்ணிடுங்க. இங்கேருந்து கூட அப்படியே ஆரம்பிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. கொண்டு போய் இங்கே சேர்த்து விட்ருங்க.
அதுக்கு அடுத்து இன்னும் கீழே இந்த எக்ஸ் அச்சுக்கு கீழேயும் வரும். நல்லா இழுத்து விட்டு ஒரு அம்புக்குறி, அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா இழுத்து விட்டு ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. இதான் என்னது, நமக்கு தேவையான வரைபடம். எதோட வரைபடம், அந்த சார்பு அந்த இடத்துல எழுதிருங்க. இதான் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதோட வரைபடம். எதை நம்ம முடிச்சிட்டோம், முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது பார்க்கலாமா, பாருங்க. ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. நமக்கு ஒய் வேணும் இல்லையா, அப்போ அதை ஒய்யாக மாற்றி எடுத்துக்கலாமா. ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. நமக்கு எக்ஸ் ஒய் வேணும் இல்லையா, எக்ஸ் ஒய். எக்ஸுக்கு வந்து மதிப்புகள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இங்கே என்ன இருக்குது, -2 0 2 4ன்னு எடுத்துக்கலாமா, 4ன்னு எடுத்துக்கலாம். சரியா, நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா பிரதியிட போகிறோம். முதல்ல எக்ஸுக்கு வந்து -2ன்னு பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா, பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன பிரதியிடுறோம், -2. இந்த -2 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -4. -4க்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன மாறும், +4 மாறிடும். அப்போ இந்த இடத்துல +4. சரியா, அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு வந்து 0 பிரதியிடுங்க. ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு 0 -2 ஈக்குவல் டு 0 -2 -2 தான். -2க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா +2. அடுத்தது பாருங்கள், என்ன பிரதியிட போகிறோம், எக்ஸ் வந்து 2ன்னு பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போது ஒய் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் என்ன வருது பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 2 -2. 2 -2 0. 0க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 0 தான். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாமா, எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு பிரதியிட போகிறோம். பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்க இருக்குது பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 4 -2 அப்படியே வந்துடும். 2 -2 2 தான். 2க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 2. இப்போ அந்த மதிப்புகள் அப்படியே எடுத்துடுதுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய்யோட மதிப்பு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2னா ஒய்யோட மதிப்பு 0, அதுக்கு எக்ஸோட மதிப்பு 4 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 2. இந்த புள்ளிகளை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வரைபடத்தில் குறிக்க போகிறோம். குறிச்சிடலாமா, பாருங்கள். புள்ளிகள் எழுதிடுவோம். புள்ளிகள் நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்னென்ன, -2, 4, 0, 2, அதுக்கடுத்தது 2, 0, அதுக்கடுத்தது 4, 2. இந்த 4 புள்ளிகளை மட்டும் நம்ம குறிச்சிட்டா போதும். இப்போ பாருங்கள், இந்த படம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், வரைபடம் கிராஃபு, எக்ஸ் அச்சு ஒய் அச்சுன்னு அளவுகள்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், முதல் புள்ளி குறிக்கலாமா, -2, 4. எக்ஸ் அச்சில் -2, ஒய் அச்சில் 4. இந்த இடத்துல இதான் என்னது, -2, 4. அதுக்கு அடுத்தது 0, 2. எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் 2. இங்கே இருக்குது பாருங்கள், இதான் என்னது 0, 2. அடுத்த புள்ளி பாருங்கள், 2, 0 இங்கே இருக்குது. இதான் என்னது 2, 0. அடுத்து பாருங்கள் 4, 2. 4 இங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதான் என்னது 4, 2. இது வந்து என்ன சார்புனா நேரியல் சார்பு. அடுக்கு 1 தானே இருக்குது, அப்போ இது வந்து நேர்கோடாக இருக்கும் பாருங்கள். இந்த இது நேர்கோடாக இருக்கும். மாடுலஸ் இருக்கிறதுனால எல்லாமே நமக்கு எங்கே இருக்கும், ப்ளஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் என்னது நமக்கு தேவையான வரைபடம். இதில் அந்த சார்பு எழுதிருங்க. என்ன அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு எழுதினாலும் சரி, இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதினாலும் சரி, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. சரியா, எதை முடிச்சிட்டோம் நம்ம, ரெண்டாவது இதை முடிச்சாச்சு. அடுத்தது மூணாவது பார்க்கலாமா, இதில் இருக்குது பாருங்கள். அப்படியே மூணாவது பார்த்துடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ மாடுலஸ் எக்ஸு. நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கலாம், ஒய்ன்னு மாற்றிக்கலாமா. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ மாடுலஸ் எக்ஸ் அட்டவணைப்பட போகிறோம் இல்லையா. எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் வேணும். எக்ஸுக்கு வந்து நம்ம மதிப்பில் எடுத்துக்கலாம். என்ன எடுக்கலாம் பாருங்கள், -2, -1, 0, 1, 2 இந்த மாதிரி எடுத்துக்கலாமா. இப்போ பாருங்கள், முதல்ல என்ன செய்ய போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு பிரதியிட போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக -2 மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -2 ஈக்குவல் டு -2 அப்படியே வந்துடும். -2க்கு மாடுலஸ் எடுத்தால் +2 மாறிடும். இது ரெண்டையும் பேருங்க, ப்ளஸ்ஸே மைனஸ் பேருங்கன்னா -2 2 4. அப்போ என்ன வருது, -4. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு -1 பிரதியிடுங்க. ஒய் ஈக்குவல் டு
எக்ஸுக்கு பதிலாக -1 மாடுலஸ் எக்ஸுக்கு பதிலாக -1 ஈக்குவல் இந்த -1 அப்படியே வந்துடும். இந்த -1க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா +1 மாறிடும். ஈக்குவல் டு 1 -1 பெருனா -1. அப்போ இந்த நமக்கு என்ன வரும்? -1 வரும். அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 0 பிரதிலாமா பாருங்க, அடுத்து 0 தானே இருக்குது. அப்போ பாருங்க y ஈக்குவல் டு 0 மாடுலஸ் ஆஃப் 0. அப்போ நமக்கு என்ன தான் ஆன்சர் 0 தான். அப்போ இந்த இடத்துல 0. அதுக்கு அடுத்தது 1 பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக அதாவது y ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 மாடுலஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 அப்படியே வந்துடும். 1க்கு மாடுலஸாக 1 தான். மாடுலஸ்னால் என்ன அப்படின்னா மைனஸில் இருந்தால் மட்டும் ப்ளஸில் மாற்றி கொடுக்கும். சரியா? ஈக்குவல் டு ஓரொன்னா 1. அப்போ இந்த இடத்துல 1. லாஸ்ட் புள்ளி கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 2 பிரதியிடுங்க. y ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படியே வந்துடும். 2க்கு மாடுலஸாக 2 தான். அப்போ 2 2 4. அப்போ இந்த இடத்துல 4. சின்னதாக ஒரு அட்டவணை போட்டுருங்க, நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்கள் புள்ளிகள் இந்த இடத்துல -2. சரியா? புள்ளிகள் எடுத்து எழுதிடுவோமா? இந்த இடத்துல புள்ளிகள் என்னென்ன புள்ளிகள் எடுத்து எழுத போகிறோம்? -2, -4, -1, -1, -1, 0, 0, 1, 1, 2, 4. இந்த 5 புள்ளிகளையும் நம்ம அங்கே குறிக்க போகிறோம். பாருங்கள் கிராஃப் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன் நான். நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக அழகாக வரைஞ்சிக்கங்க. சரியா? பாருங்கள் -2, -4. -2 இங்கே இருக்குது, -4 இங்கே கீழே இருக்குது. பாருங்கள் இதான் என்னது? -2, -4. அதுக்கடுத்து பாருங்கள் -1, -1, -1, இங்கே இருக்குது. பாருங்கள் இதுதான் -1, -1. அதுக்கடுத்து பாருங்கள் 0, 0 இங்கே இருக்குது. பாருங்கள் இதான் என்னது? 0, 0. அதுக்கடுத்து பாருங்கள் 1, 1 இங்கே இருக்குது. 1, 1. அதுக்கடுத்த புள்ளி 2, 4. 2 இங்கே இருக்குது, 4 இங்கே மேலே இருக்குது. பாருங்கள் இங்கே இருக்குது. இதான் என்னது? 2, 4. இது பாருங்கள் அப்படியே ஒரு வளைஞ்சு வரும். பாருங்கள் ஒரு இது ஒரு ஸ்டைலாக வளைஞ்சு வரும். பாருங்கள் இங்கே இருக்கா? இப்படியே வளைஞ்சு வரும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான ஒரு வரைபடம். எதோட வரைபடம்? எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் ஒய் ஈக்குவல்னு எழுதினாலும் சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு மாடுலஸ் எக்ஸோட வரைபடம். எதை நம்ம முடிச்சிட்டோம்? 3வது முடிச்சிட்டோம். அப்படியே 4வது பார்த்துடலாமா? பாருங்கள் 4வது என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன் அடுக்கு எக்ஸ். நம்ம ஒய்ன்னு மாற்றிக்கலாமா? ஒய் ஈக்குவல் டு இன் அடுக்கு 2x. இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து 2 மதிப்புகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? இந்த கிராஃபை நம்ம முடிச்சிடலாம். பாருங்கள் என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல 0 எடுக்க போகிறோம். எக்ஸுக்கு வந்து 0. அப்போ பாருங்கள் எக்ஸுக்கு வந்து 0 கொடுத்தோம்னா ஒய்யோட மதிப்பு என்ன? ஒய் ஈக்குவல் டு பாருங்கள் இன் அடுக்கு 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 0. இப்போ பாருங்கள் இன் அடுக்கு 2 0 பெருக்குனா 0. இன் அடுக்கு 0னா அதோட மதிப்பு 1. அடிமானத்தில் என்ன நாள் இருக்கட்டும், அடுக்கில் 0 வந்துட்டாலே அதோட மதிப்பு 1 தான். அப்போ பாருங்கள் எக்ஸோட மதிப்பு 0னா ஒய்யோட மதிப்பு 1. இப்போ பாருங்கள் அடுத்து எக்ஸுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 1/2ன்னு கொடுக்க போகிறேன். அரை 1/2 அரை. அரைனா 0.5 கொடுக்க போகிறோம். ஏன் சார் அப்படின்னா அங்கே பாருங்கள் எக்ஸோட 2 இருக்கா, இந்த 2 கேன்சல் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 1/2 கொடுக்க போகிறோம். அப்போ பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 1/2 கொடுக்க போகிறோம். பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு இன் அடுக்கு 2 எக்ஸுக்கு பதிலாக 1/2. இந்த 2 கேன்சல். அப்போ என்ன இருக்குது? இன் அடுக்கு 1. இன் அடுக்கு 1னா என்ன அர்த்தம்? ஈன்னு தான் அர்த்தம். ஈயோட மதிப்பு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க 2.7. ஈயோட மதிப்பு 2.7. இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரியா? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன வரும்? 2.7. இந்த இடத்துல 1/2னா 0.5ன்னு அர்த்தம். 1/2னாலும் 0.5னாலும் 2 1 தான். இப்போ இந்த 2 புள்ளிகளை தான் நம்ம குறிக்க போகிறோம். என்னென்ன புள்ளிகள் பாருங்கள்? புள்ளிகள் நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் 0, 1ன்ற ஒரு புள்ளியை குறிக்கணும். அதுக்கு அடுத்தது 0.5 அதாவது 1/2னா 0.5, 2.7 இந்த 2ஐயும் தான் குறிக்க போகிறோம். பாருங்கள் கிராஃப் குறிச்சிடலாமா? பாருங்கள் இங்கே இருக்குது முதல் புள்ளி 0, 1
0,1. எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் 1. இதான் என்னது? 0,1. அடுத்த புள்ளி 0.5, 2.7. 0க்கும் 1க்கும் நடுவில் தான் 0.5 அரை இங்கே இருக்கும். இதுக்கு நான் என்னது? 2.7. பாருங்கள், இதுக்கு நேரம் மேலே வரணும். இங்கே 2 இருக்குது. 2.7 கிட்டத்தட்ட 3 பக்கத்தில் வரும். இதான் என்னது நமக்கு தேவையானது? 0.5, 2.7. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து எக்ஸ்போனன்ஸ் இது இல்லையா? இதோட மதிப்பு வந்து கிராஃப் வந்து எங்கே வராது? கீழே வராது. அதாவது மைனஸில் வரவே வராது. அப்போ பாருங்கள், இந்த கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல இந்த 2 புள்ளியை தொட்டுக்கிட்டு இப்படி போகும். இப்படி இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒய்க்கு எப்படி வரும்? நெருக்கமாக வரும். ஆனால் ஒய்யை தொடவே தொடாது. இப்படி தான் வரும். எதோட இது? எக்ஸ்போனன்ஸ். இந்த இதோட இது இப்படி தான் வரும். ஒய்யை தொடர மாதிரி, எக்ஸை தொடர மாதிரி போகும். ஆனால் என்ன செய்யாது? தொடாது. ரொம்ப நெருக்கமாக போகும். இதான் நமக்கு தேவையான வரைபடம். எழுதிடலாமா? என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன் அடுக்கு 2x. எதை முடிச்சிட்டோம் நம்ம? 4வது இதை முடிச்சாச்சு. அடுத்தது அப்படியே 5வது பார்த்துட்டு வந்துருவோமா? பாருங்க, 5வது இது. ஒரு செகண்டுக்கு நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். 5வது பார்த்துருவோமா? இங்கே இருக்குது பாருங்க. 5வது இது. முதல்ல நம்ம எப்படி மாற்றிக்கலாம்? ஒய்ன்னு மாற்றிக்கலாமா? ஒய் ஈக்குவல் டு இன் அடுக்கு -2xன்னு மாற்றியாச்சு. இப்போ பாருங்க, நமக்கு மதிப்பு வேணும் இல்லையா? எக்ஸு ஒய். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 0 எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 0 எடுத்தால் என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு இன் அடுக்கு -2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 0. இன் அடுக்கு -2 அடுக்கு என்ன வந்தாலும் சரி, -2 0 பேர்னா 0 தான். அப்போ இன் அடுக்கு 0னா அதோட மதிப்பு 1. அப்போ நமக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். அதுக்கு அடுத்து எக்ஸுக்கு என்ன எடுக்கலாம் பாருங்கள். -1/2ன்னு எடுக்க போகிறோம். அங்கே என்ன இருந்துச்சு? +2x இருந்துச்சு. அதனால் +1/2 எடுத்தோம். இங்கே என்ன இருக்குது? -2xக்கு அது என்ன எடுக்கிறோம்? -1/2 எடுக்கிறோம். அப்போ பாருங்கள், -1/2 அப்படின்னா y ஈக்குவல் டு இன் அடுக்கு -2, எக்ஸுக்கு பதிலாக -1/2. பாருங்கள், கேன்சல் ஆயிருமா? 2 2ம். அப்போ இன் அடுக்கு -1. அப்போ இன் அடுக்கு 1னா என்ன அர்த்தம்? ஈன்னு தான் அர்த்தம். ஈயோட மதிப்பு என்ன? 2.7. ஈயோட மதிப்பு 2.7. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன வரும்? 2.7. இந்த 2 புள்ளிகளே நமக்கு போதுமானது. நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக வரைபடம் வரைஞ்சிடலாம். நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்ன பாருங்கள்? புள்ளிகள் நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள். முதல் புள்ளி 0,1. 2வது புள்ளி பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸ். அப்படி வந்து 1/2னா 0.5ன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? -0.5, 2.7. சரியா? இந்த புள்ளிகளை நம்ம அங்கே குறிக்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், கிராஃப் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கங்க. முதல் புள்ளி பாருங்கள், 0,1. 0,1 இதான் என்னது? நமக்கு தேவையான புள்ளி 0,1. அடுத்த புள்ளி பாருங்கள், -0.5. -0.5 எங்கே இருக்கும்? 0க்கும் -1க்கும் நடுவில் என்ன இருக்கும்? -0.5 இங்கே இருக்குது. இதுதான் -0.5. இதுக்கு நேரம் என்ன வேணும்? 2.7. 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. 2க்கும் 3க்கும் இல்லை 3க்கு பக்கத்தில் வரும். சரியா? இதான் என்னது? -0.5, 2.7ன்ற பாயிண்ட். இதை 2 மட்டும் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? கிராஃபை ஈஸியாக வரைஞ்சிடலாம். பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்கும். இந்த புள்ளியை வந்து பாருங்கள், வலது பக்கம் போகும். இதை தொடர மாதிரி போகும். எக்ஸை தொடர மாதிரி போகும், ஆனால் தொடாது. ரொம்ப பக்கத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதான் என்னது? நமக்கு தேவையான கிராஃப். என்ன கிராஃபு? இந்த இடத்துல எழுதிடலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன் அடுக்கு -2xோட கிராஃப். இந்த இன் அடுக்கு -2x வந்தாலும் சரி, +2x வந்தாலும் இந்த கிராஃப் என்ன ஆகாது? இந்த ஒய்யோட கீழ்ப்பக்கம், அதாவது எக்ஸுக்கு கீழே ஒய்யோட மதிப்பு மைனஸ்லேயே வராது. சரியா? ரைட். இப்போ வாங்க லாஸ்ட் இது பார்த்துடலாமா? அடுத்தது லாஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x/x. இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x/x. இந்த இடத்துல நமக்கு அட்டவணை போட போகிறோம். எக்ஸு ஒய் மதிப்புகள் என்ன எடுக்கலாம் பாருங்கள்? -2, -1, 1, 2ன்னு எடுத்துக்கலாம். 0 எடுக்கலாமா? எடுக்கலாம். 0 எடுக்கக்கூடாது. ஏன்னா 0/0. 0/0க்கு மதிப்பு கிடையாது. அப்போ என்ன செஞ்சாங்க? 0 எடுத்துடாதீங்க இந்த கணக்குக்கு.
இப்போ பாருங்க 0, அதாவது பகுதியில் 0 வரக்கூடாது. இப்போ பாருங்க முதல்ல எக்ஸுக்கு பதிலாக -2 பிரதியிட போகிறோம். பிரதியிடுங்க. y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -2 பை -2. இப்போ பாருங்க -2க்கு மாடுலஸ் +2 மாறும். இந்த -2 அப்படியே வந்துடும். கேன்சல் ஆயிருமா? கேன்சல் என்ன வரும்? மைனஸ் கேன்சல் ஆகல. அப்போ -1. அப்போ இந்த இடத்துல -1. இப்போது எக்ஸுக்கு பதிலாக -1 பிரதியிடுவோம். y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -1 பை -1. -1க்கு மாடுலஸ் எடுத்தால் 1 பை -1. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் பை மைனஸ் மைனஸு வரும்னா 1 தான் வரும். அடுத்து பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1 பாருங்க. y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 பை 1. 1க்கு மாடுலஸாக 1 தான். 1 பை 1 1 தான் வரும். லாஸ்ட் மதிப்பு பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 பை 2. இது வந்து மாடுலஸ். சரியா? 2க்கு மாடுலஸ் எடுத்தால் 2 தான் பை 2 ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க எக்ஸோட மதிப்பு -1னா ஒய்யோட மதிப்பு -1 தான். எக்ஸோட மதிப்பு 1னா ஒய்யோட மதிப்பு 1. எக்ஸோட மதிப்பு 2னா 2. இப்போ பாருங்க இதான் என்னது? நம்ம வரைபடத்தில் குறிக்க வேண்டிய புள்ளிகள். புள்ளிகளை கீழே எடுத்து எழுதுவோமா? புள்ளிகள் நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் பாருங்க. முதல் புள்ளி என்ன புள்ளி? -2, -1. அதுக்கடுத்து -1, -1, 1, 1, 2, 1. தப்பாக எழுதியிருக்கேன் பாருங்க. இங்கே என்ன இருக்குது? எக்ஸோட மதிப்பு 2னா ஒய்யோட மதிப்பு 1 தான். இந்த இடத்துல 1 தான். 2, 1. சரியா? இதை தான் நம்ம குறிக்க போகிறோம். முதல் புள்ளி பாருங்க. -2, -1 எங்கே இருக்குது? -2, -1. இதான் என்னது? -2, -1. அதுக்கடுத்து பாருங்க -1, இங்கே இருக்குது. -1, பாருங்க. இதில் வரைஞ்சோம்னா நம்ம கிராஃப் இந்த மாதிரி வரும். எதை வந்து சந்திக்கும்? எக்ஸ் அச்சை வந்து சந்திக்கும். ஆனால் இந்த இடத்துல எக்ஸுக்கும் ஒய்க்கும் மதிப்பு என்ன கிடையாது? 0 கிடையாது. இந்த இடத்துல மதிப்பு கிடையாது. அதனால் என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வட்டம் போட்டு காமிக்கணும். இப்போ இந்த 2 புள்ளிக்கு வாங்க. 1, 1 இங்கே இருக்கா? 1, 1. அடுத்த புள்ளி 2, 1 இங்கே இருக்குது. 2, 1. இப்போ பாருங்க இதை நம்ம இணைச்சாலும் எங்கே வரும்? இந்த ஒய் அச்சை வந்து என்ன செய்யும்? சந்திக்கும். இந்த இடத்துல ஒய்க்கு மதிப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சாலும் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வட்டம் போட்டு காமிக்கணும். இதான் என்னது? நமக்கு தேவையான கிராஃப் வரைபடம். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.